வணக்கம். நான் உங்கள் வெல்டர் ராஜா பேசுகிறேன். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா, சேலத்தில் வந்து நம்ம ஒரு சைட் ஒர்க் எடுத்துருக்குறோம். இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா, பஃபனல் போடுறோம் நம்ம வந்து. இந்த சைட் வந்து நம்ம வந்து சேலத்தில் நிலவரப்பட்டி திருச்சி மெயின் ரோட்டில் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பஃபனல் சீட் ஆர்டர் கொடுத்துருந்தோம். சீட் வந்து வந்துருச்சு பார்த்துக்கோங்க. இந்த சீட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம 30 பஃபனல் யூஸ் பண்ணிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஒரு லென்த் வந்து சீட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 அடி வருது. ஏன்னா நம்மளுக்கு இந்த செட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30க்கு 60. கிரெயின் வச்சா நம்ம வந்து இது அன்லோடிங் பண்ணுறோம். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 2 பைப் போட்டிருக்கோம். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 5 ஐ செக்ஷன் பீம் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா சென்டரா வந்து 60 அடி வருதுங்க. அதப்போ 60 அடிக்கு வந்து நம்ம வந்து லென்த்தாக சென்டரில் வந்து 8க்கு 5 பீம் கொடுத்துருக்குறோம். மேலே வந்து பர்லின் பைப் வந்து நம்ம வந்து 4க்கு 2 ஸ்கொயர் பைப் கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். அது அடுத்து பார்த்திங்கன்னா சீட்டில் வந்து நம்ம வந்து 30 அப்போ வந்து நம்ம 4 இன்ச்சு ஸ்க்ரூ பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஃபன் ஆல்ரெடி 30 அடி போட்டு முடிச்சிட்டோம். 30 அடி 60 அடிக்கு 2 பாகமாக தான் போட முடியும். அதப்போ 30 அடி போட்டு முடிச்சாச்சு. இன்னும் மீதி 30 அடி போட வேண்டியது இருக்குது. இது சீட்டு வந்து லேப்பிங் வந்து நம்ம பண்ணுறதுக்காண்டி இப்படி கட் பண்ணி நம்ம வந்து லேப்பிங் பண்ணுறோம். இது வந்து சீட்டோட எண்டு கவர் பண்ணுறது. அது வந்து பஃபனல் சீட்டு பஞ்சு தெரியாமல் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கவர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து நம்ம 60க்கு 30 பஃபனல் செட் ஒர்க் போட்டு முடிச்சாச்சுங்க. போட்டு முடிச்ச அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பஃபனல் சீட்டு போடணும்னாலும் சொல்லுங்கள். நம்ம குறைஞ்ச இதில் பண்ணிக்கலாம்.